தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி. சர்வமங்கல மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதிகே சரண்யே திரியம்பகே தேவி நாராயணி நமோஸ்துதே. சாய் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். பக்தர்கள் தங்களுக்காக விரதம் இருப்பது கேள்விப்பட்டிருக்கோம். தெய்வத்துடன் முறையிடுவார்கள். ஆனா தெய்வமே விரதம் இருக்கிறத கேள்விப்பட்டிருக்கோமா? ஆமாங்க, பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய அம்மனை பற்றி தெரியுமா? என்ன வரலாறு இது? எந்த ஊரில் இந்த அம்மன் வீற்றிருக்கிறார், அருள் பாலிக்கிறார்? தெரிந்து கொள்வோமா? மாரியம்மன்களின் தலைமை பீடமாக இருக்கக்கூடிய கோவில் தான் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவில். இந்த சக்தி பீடத்தை பற்றி தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். திருச்சியிலிருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. கிட்டத்தட்ட கொள்ளிடத்தின் வடக்கு பகுதியில் இருக்கக்கூடிய கண்ணனூர் அப்படின்னு அழைக்கப்பட்ட ஊர் தான் இன்றைய சமயபுரம். கண்ணனூர், கண்ணபுரம், வீரசிங்கபுரம், இப்படி பல பெயர்களை கொண்ட அந்த சமயபுரத்தில் எழுந்தருளியுள்ள மாரியம்மனை பற்றி தெரிஞ்சுக்க போறோம். முன்பொரு காலத்துல ஒரு சோழராஜா இருந்தாராம். அவர் தன்னுடைய தங்கைக்கு திருமணம் செய்து வைத்தாராம். கங்க நாட்டு மன்னனுக்கு தன்னுடைய தங்கையை திருமணம் முடித்து சீதனமாக ஒரு கோட்டையும் ஒரு நகரத்தையும் பரிசாக கொடுத்தாராம். அந்த சீதனமாக கொடுக்கப்பட்ட நகரம்தான் கண்ணனூர் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த கண்ணனூருக்கு மாரியம்மன் அம்மன் வந்த வரலாறு ரொம்ப சுவாரஸ்யமானதுங்க. ஸ்ரீரங்கத்துல திருவரங்கத்தில் வைஷ்ணவி என்ற பெயருடன் ஒரு அம்பிகை இருந்தாளாம். அப்பொழுது அவளது சிவந்த கண்களும் கோரை பற்களுடன் இருந்ததுனாலயோ என்னவோ தெரியலங்க, அந்த ஊர்ல உக்கிரகம் அதிகமாக இருந்ததாம். மக்கள் தாங்க முடியாமல் கஷ்டப்பட்டாங்களாம். அதற்காக அப்போது கோவிலில் இருந்த ஜீயர் என்ன செஞ்சிருக்காருனாக்க, இந்த அம்பிகையை வேறொரு இடத்துல பிரதிஷ்டை செய்யணும், இங்க இருக்கிறது சரியா வராது, அதனால எடுத்துக்கொண்டு சென்று விடுங்கள் அப்படின்னு ஆணையிட்டு இருக்காரு. அதற்காக சிலர் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, அம்பிகையின் திருவுருவை சுமந்து கொண்டு திருவரங்கத்தை விட்டு வடக்கு நோக்கி வெளியேறி போயிருக்காங்க. அப்படி போனவர்கள் ஒரு இடத்துல தங்கி இலைப்பாரினாங்களாம். அந்த இடம்தான் இனாம் சமயபுரம் அப்படின்னு அழைக்கப்படுதுங்க. இங்கதான் ஆதி மாரியம்மன் தங்கி இருந்ததாகவும் வரலாறு சொல்லுது. அங்கிருந்தவர்கள் தென்மேற்காக கண்ணனூர் அரண்மனை மேடு அப்படிங்கிற இடத்துல தான் இவர்கள் இந்த அம்பிகையை ஒரு கொட்டகையில் வைத்து பிரதிஷ்டை செய்துவிட்டு சென்றார்களாம். முன்பு கங்க மன்னனுக்கு சீதனமாக தரப்பட்ட கண்ணனூர் பிற்காலத்தில் பாண்டிய மன்னர்களால படையெடுப்பினால அழிக்கப்பட்டு வேப்பமர காடாக இருந்ததாம். அந்த வேப்பமர காட்டில் தான் ஒரு குடிசையின் கீழே அம்பிகையை வைத்துவிட்டு அவர்கள் சென்று விட்டார்கள். அந்த ஊர் வழியாக வந்த வழிப்போக்கர்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னாக்க, இப்படி ஒரு அம்மன் புதிதாக இருக்காளே அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய கிராமவாசிகளை அழைத்து இந்த அம்பிகையை வழிபடுவோம் வாருங்கள் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்க. கண்ணனூர் அம்மன், கண்ணனூர் மாரியம்மன் என்று அந்த அம்பிகையை வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க. அதே சமயத்துல விஜயநகர மன்னர் ஒருத்தர் தென்னாட்டின் மீது படையெடுத்து வந்தாராம். தென்னாட்டு பக்கமாக படையெடுத்து வந்தாராம். அப்படி வந்தவர் தன்னுடைய சேனை பரிவாரங்களுடன் இந்த கண்ணனூர்ல இருக்கக்கூடிய காட்டுல முகாமிட்டு தங்கி இருந்திருக்காருங்க. அப்போ அங்க இருக்கக்கூடிய கிராமப்புற வாசிகள்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க, இங்கு ஒரு அம்பிகை இருக்கா, அந்த அம்மனை வழிபட்டோம்னாக்க நம்முடைய நோக்கம் நிறைவேறும், உங்களுக்கு நிச்சயம் வெற்றி கிட்டும் அப்படின்னு சொல்லி வழிபட சொல்லி அழைச்சிருக்காங்க. அதற்காக இந்த விஜயநகர மன்னர் என்ன பண்ணிருக்காருனாக்க, போய் அந்த அம்பிகையை அந்த கொட்டகையில இருந்த அந்த அம்மனை வழிபட்டிருக்காரு. தனக்கு வெற்றி வேண்டும் அப்படின்னு வழிபட்டிருக்காரு. அப்படி வெற்றி கிடைத்தால் மிகப்பெரிய ஆலயம் எழுப்புவதாகவும் வேண்டிக் கொண்டாராங்க. அதே மாதிரி வெற்றி கிடைத்ததும் மிகப்பெரிய ஆலயத்தை நிர்மாணிச்சாராம். 1704 விஜயரங்க சொக்கநாத நாயக்கர் தான் இந்த மாரியம்மனுக்கு மிகப்பெரிய ஆலயம் எடுத்ததாக வரலாறு சொல்லுதுங்க. இங்கு பரிவார தெய்வங்களாக விநாயகரையும் கருப்பண்ணசாமியையும் பிரதிஷ்டை செய்து மாரியம்மனுக்கு ஒரு அற்புதமான ஆலயத்தை நிறுவியிருக்காரு. பெருவளை வாய்க்கால் அப்படிங்கிற ஒரு வாய்க்காலினுடைய கரையோரத்துல தான் இந்த ஆலயம் நிர்மாணிக்கப்பட்டது. இங்கு இருக்கக்கூடிய அம்மன் மூலிகைகளால் ஆனவள், சுதை வடிவமாக இருப்பவள். அதனால் அவளுக்கு அபிஷேகம் கிடையாது. இந்த அபிஷேகம் இல்லை என்பதாலோ என்னவோ உக்கிரகம் அதிகமாக இருக்கிறாள் அப்படிங்கிறதுக்காக அவளுடைய வெப்பத்தை தணிப்பதற்காக அவளது கருவறையை சுற்றிலும் நீர்
கொண்டு நிரப்பி எப்பொழுதும் குளிர்ச்சியாகவே அம்பிகையை பார்த்து கொள்கிறார்களாம். இந்த சமயபுரம் மாரியம்மனை சீதலா தேவி என்றும் அழைப்பதுண்டுங்க. சீதலா தேவி அப்படின்னாக்க சிவபெருமான் மன்மதனை எரிச்சார் இல்லையா, அப்பொழுது வெப்பம் தாங்க முடியாம தேவர்களும் பூமியில இருக்கக்கூடிய மனித உயிர்களும் ரொம்பவே சிரமப்பட்டாங்களாம். அப்பொழுது எல்லாரும் தேவர்களுக்கு கஷ்டம்னா என்ன பண்ணுவாங்க, நிச்சயமா பார்வதி தேவியிடம் சென்று முறையிடுவாங்க இல்லையா. அதே மாதிரி பார்வதி தேவி தான் தன்னுடைய கஷ்டங்களை தீர்க்கணும் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்களின் சார்பாகவும் தேவர்கள் சென்று முறையிட்டு இருக்காங்க. அதற்காக பார்வதி என்ன பண்ணினாலாம், அந்த வெப்பத்தை தான் உள்வாங்கி கொண்டாலாம். அதனால் பார்வதி சீதலா தேவி என்று அழைக்கப்படுகிறாள். அந்த சீதலா தேவி தான் இந்த மாரியம்மனாக பூவுலகில் நமக்காக அருள் பாலிக்கிறாள் அப்படின்னு சொல்றாங்க. விஜயநகர மன்னனால் கட்டப்பட்ட ஆலயமாக வரலாற்று சொன்னாலும் சோழர் காலத்திலிருந்தே இங்கு சமயபுரம் மாரியம்மன் எழுந்தருளி இருப்பதாகவும் சொல்லப்படுகிறதுங்க ஆய்வாளர்களால. இந்த சமயபுரம் மாரியம்மனை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறையவே இருக்குங்க. அம்பிகை எப்படி இருக்கிறாள் அப்படின்னாக்க சுகாசினியாக காட்சியளிக்கிறாள். 5 தலை நாகம் குடையாக பிடிக்கிறது. 8 திருக்கரங்களுடன் கத்தி, கபாலம், மணிமாலை, சூலம், வில், அம்பு, அங்குசம், பாசம் ஆகியவற்றை ஏந்தி கொண்டு காட்சியளிக்கிறாள். இடது காலை மடித்து வைத்துக் கொண்டு வலது காலை தொங்கவிட்டு கொண்டு அசுரர்களின் தலை மீது காலை அழுத்தியவாறு அமர்ந்த திருக்கோலத்தில் காட்சியளிக்கிறாள். புன்னகை பூக்கும் அதரங்களுடன் சிவந்த கண்களுடன் படர்ந்த முகத்தில் திருநீறு குங்கும கோடுகளுடன் ஜொலிக்கும் தோடுகள் மூக்குத்தி என்று அற்புதமான காட்சியளிக்கும் மகாமாரியம்மன் வருபவர்களின் குறைகளை கேட்டு அவர்களது கஷ்டங்களை நிவர்த்தி செய்கிறாள். இந்த மாரியம்மனுக்கு எடுக்கக்கூடிய விழாக்கள் எல்லாமே ரொம்ப பிரசித்தமானதுங்க. குறிப்பா சொல்ல வேண்டியது பூச்சொரிதல். மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆரம்பிக்கக்கூடிய இந்த பூச்சொரிதல் பங்குனி மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமையில முடியுது. எதற்காக பூச்சொரிதல் அப்படின்னாக்க, இந்த பங்குனி சித்திரை சமயத்துலதான் அம்மை நோய் எல்லாரிடமும் பரவக்கூடியதாக இருக்கும். வெப்பம் அதிகமாக இருக்கும். பலவிதமான நோய்கள் பரவக்கூடிய காலகட்டம் அது. அப்பொழுது மக்கள் படக்கூடிய துன்பத்தை ஒரு தாய் பொறுக்க மாட்டா இல்லையா. அதனால மக்களுக்காக அந்த சூட்டை, அந்த வெப்பத்தை, அந்த நோய்களில் இருந்து மக்களை காப்பாற்றுவதற்காக தான் அந்த வெப்பத்தை ஏற்றுக்கொள்கிறாளாம். அதற்காக அன்னையை குளிர்விப்பதற்காக மக்கள் பூக்களை கொண்டு வந்து அன்னையினுடைய கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய அர்த்தஜாம மண்டபம் முழுவதும் பூக்களால் அர்ச்சனை செய்து பூக்களால் நிரப்பி விடுகிறார்கள். இதுதான் பூச்சொரிதல் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஃபாரின்ல இருந்தெல்லாமும் பூக்கள் அம்பிகையினுடைய கோவிலுக்கு வந்து கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான ஒன்றாக இருக்கிறது. நாமும் பூக்களை வாங்கி கொண்டு தாராளமாக செல்லலாம். இந்த பூச்சொரிதல் காலத்துலதான் அம்பிகை பச்சை பட்டினி விரதத்தை மேற்கொள்கிறாள். அதாவது நமக்காக, அவளது பக்தர்களுக்காக, அவர்கள் படும் துன்பத்திற்காக இந்த அம்மை மாதிரியான நோய்கள், கொடிய நோய்களில் இருந்து பக்தர்களை காப்பதற்காக அவர்களது துன்பத்தை தான் உள்வாங்கி கொண்டு அவர்களுக்காக இவள் விரதம் இருக்கிறாளாம். அதுதாங்க பச்சை பட்டினி விரதம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த பச்சை பட்டினி விரதத்தில் 27 நாட்கள் அம்பிகை அருள்பாலிக்கிறாள். இந்த 27 நாட்களிலும் அம்பிகைக்கு நெய்வேத்தியம் என்பதே கிடையாதுங்க. சாயரட்சை எனப்படுகிற அந்த ஒரு வேளை மட்டுமே இளநீர், மோர், பானகம், வெள்ளரி பிஞ்சு, அரிசி மாவு, நாட்டு சர்க்கரை கலந்த ஒரு பதார்த்தம், ஒரு மாவு, அது மட்டும்தாங்க இவளுக்கு நைவேத்தியமாக கொடுக்கப்படுகிறது. இந்த மாசி மாதத்தில் நிகழக்கூடிய இந்த பூச்சொரிதல், இந்த பச்சை பட்டினி விரத சமயத்துல நம்ம அம்பிகையை தரிசிக்க போனாக்க கண்டிப்பா பழங்கள், இளநீர் வாங்கி கொண்டு போய் சமர்ப்பிக்கலாம். அவசியம் தரிசிக்க வேண்டிய காலகட்டம். தைப்பூசம் மிகச்சிறந்த ஒரு நாளாக அம்பிகைக்கு கொண்டாட்டமான நாளாக உள்ளது. இந்த தைப்பூசத்தின் போதுதான் தீர்த்தவாரி நிகழ்கிறதாங்க. இந்த தைப்பூசத்தின் போது, தீர்த்தவாரியின் போது ஸ்ரீரங்கம் கோவிலிலிருந்து ரங்கநாதரிடமிருந்து தன்னுடைய தமக்கையாகிய இந்த மாரியம்மனுக்கு சீராக பட்டு புடவைகளும் மற்றும் தளிகை, மலர் மாலைகள் இவையெல்லாம் சேர்ந்து ஒரு சீராக கொண்டு வந்து கொடுக்கப்படுகிறது. அதே போல சித்திரை மாதம் நிகழக்கூடிய தேரோட்டம் மிகவும் பிரசித்தமானது. தேரோட்டமும் தெப்போத்சவமும் சித்திரை மாதத்தில் நிகழ்கிறது. அந்த சித்திரை மாதத்துல 8வது நாள் அம்பிகை தான் முன்பு கொலுவிருந்த அந்த ஆதி மாரியம்மனாக இருந்தா இல்லையா, ஈனாம் சமயபுரம்,
அந்த ஊர்ல போய் ஒரு நாள் இரவு தங்குறாளாங்க. இந்த சித்திரை மாதத்தில் நிகழக்கூடிய திருவிழால 10வது நாள்ல அருகில் திருவானைக்காவல்ல இருக்கக்கூடிய ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தில் இருந்து அம்பிகைக்கு சீர் கொண்டு செல்லப்படுகிறது. தை மாதத்தில் அண்ணனிடம் இருந்தும் சித்திரை மாதத்தில் ஈஸ்வரனிடம் இருந்தும் சீர் பெறக்கூடிய ஒரே அம்மன் சமயபுரம் மகா மாரியம்மன் தாங்க. இப்படிப்பட்ட அம்பிகை பல பெயர்கள் உண்டு அம்பிகைக்கு. அதுல 1000 கண்ணுடையாள் அப்படிங்கிற ஒரு திருநாமமும் உண்டுங்க. மிகச்சிறந்த திருநாமம் கண்ணாத்தாள். கண்ணாத்தாள் அப்படின்னு காரணமின்றி அம்பிகையை அழைப்பாங்களா? பிரபல சரித்திர நாவலாசிரியர் கோவை மணிசேகரன் கேள்விப்பட்டிருப்போம். கோவை மணிசேகரன் அவருக்கு பார்வை கம்மியாகி பார்வை குன்றி போய் ரொம்ப சிரமப்பட்ட பொழுது அம்பிகையை சென்று வழிபட்டு மனமுருகி பிரார்த்தித்து கொண்டாராம், தனக்கு பார்வை மீண்டும் கிடைக்க வேண்டும் அப்படின்னு. அப்படி கேட்டதற்காக அம்பிகை மனமிறங்கி அவருக்கு கண் பார்வை தந்தருளினாலாம். திரு கோவை மணிசேகரன் அவர்களுக்கு கண் பார்வை கொடுத்ததை போலவே சிவந்தி லிங்க சுவாமிகள் என்பவரும் கண் பார்வை திறன் இல்லாமல் கண் பார்வை குன்றி போய் ரொம்ப கஷ்டப்பட்டாராங்க. அவரும் மகா மாரியம்மனை பாடி மனமுருக துதித்ததனால் அம்பிகையினுடைய அருளை பெற்று அவரும் கண் பார்வை பெற்றாராம். அவரும் மாரியம்மனின் மீது பல துதி பாடல்களை இயற்றியுள்ளார். இப்பொழுதும் அம்பிகையினுடைய கருவறைக்கு முன்பு இருக்கக்கூடிய மண்டபத்தில் இரவு தூங்கினால் அம்பிகையின் கொலுசு சத்தத்தை கேட்கலாம் என்கிறார்கள். அம்மை நோயிலிருந்து மக்களை பாதுகாக்கவும் மக்கள் நிம்மதியாக வாழவும் அம்பிகை நகர்வலம் வருவதாக ஐதீகம். கலியுகத்தில் இந்த பூலோகத்தில் கண்கண்ட தெய்வமாக விளங்குபவள் சமயபுரம் மாரியம்மன். இந்த அம்பிகை பச்சை பட்டினி விரதம் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அம்பிகையை தொழக்கூடிய பக்தர்கள் அனைவருமே விரதம் மேற்கொள்கிறார்களாம். அம்பிகையை இந்த விரத காலத்தில் வழிபட்டு அம்பிகையின் அருள் பெற வேண்டுமாய் நேயர்கள் சார்பாகவும் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி.